அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வீக்கெண்ட். இன்றைக்கும் எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 20K Poco X3 ப்ரோவா ஐகோ C3 அண்ட் கம்பேரிசன் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட போலும் கேட்டிருந்தேன், உங்களுடைய பிக் என்னன்னு. நிறைய பேர் ஐகோ C3 தான் அந்த போலையும் செலக்ட் பண்ணியிருந்தீங்க. அதோட இன்னைக்கு எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த Poco F3 GT உடைய லான்ச் டேட் ரிவீலாக இருக்குது. அது என்னன்னு பார்த்துலாம். Redmi Note 10T இதோட ஃபர்ஸ்ட் லுக் ரெண்டர் இமேஜும் ரிவீலாக இருக்குது. கூடவே மீடியாடெக் டைமென்சிட்டியில் இன்னொரு ஃப்ளாக்ஷிப் சிப்செட் வரப்போது, அதோட ஸ்பெக்ஸ் தெரிய வந்திருக்கு. கூகுளுடைய பிக்சல் 6 சீரீஸ் எக்ஸைட்டிங் கேமரா ஸ்பெசிஃபிகேஷனோட எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்னிக்ஸ் நம்பர் 575ல இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட்டுக்கு டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். முதல் அப்டேட்டு SBI கஸ்டமர்ஸ் தான். ஸோ நீங்கள் SBI பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஃபேக் மெசேஜ் வந்து சைனீஸ் ஹேக்கர்ஸ் வழியாக இந்தியா முழுக்க வந்து சென்ட் பண்ணுறாங்கன்னு தெரியுது. வாட்ஸ்அப் வழியாகவும் சென்ட் பண்ணுறாங்க, மெசேஜ் வழியாகவும் சென்ட் பண்ணுறாங்க. உங்களுடைய KYC டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. பட் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எந்த மெசேஜும் அந்த மாதிரி கேட்கல. பட் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்தோடனே நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் டைப் பண்ணணும். அதோட உங்களுடைய இன்டர்நெட் பேங்க் பாஸ்வேர்டும் இவங்க கேட்கறதாகவும் OTP கேட்கறதாகவும் தெரிய வந்திருக்கு. இந்த மூலமா நிறைய பேர் வந்து 50 lakhs கிட்ட ஆல்ரெடி லூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியா இருக்கு. ஸோ நீங்க ஒருவேளை SBI கஸ்டமர் இருந்தாலும் சரி, எந்த பேங்க் யூஸரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது அப்டேட் பண்ணுங்க, லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் பேங்கை கான்டாக்ட் பண்ணுங்க, மேனேஜர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. அது லீகலா அஃபிஷியலாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் நீங்க பண்ணுங்க. ஏன்னா நிறைய ஹேக்கர்ஸ் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி ஃபேக் அண்ட் ஸ்கேம் மெயில்ஸ் அதுக்கப்புறம் மெசேஜஸ் பண்ணுறாங்க. கூகுள் குரோம்லையும் புது புது ஃபீச்சர்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க கொடுக்க போற ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை லேப்டாப் டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ண உடனே வந்து 10 டேப் எப்போவுமே ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னா இந்த ஃபீச்சர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்க கொண்டு வர போகிறது இன்ஸ்டன்ட் ரெஸ்டோர் டேப். ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ரெஸ்டோர் ஆல் டேப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது. பட் இது வந்து ஆக்சிடெண்ட்டாக நீங்கள் ஒரே ஒரு டேப்பை வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்து இந்த இன்ஸ்டன்ட் ரெஸ்டோர் டேப் மெனு ஆப்ஷனில் நீங்கள் ஆக்டிவ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ரீலோட் ஆகாது, ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சேவ் ஆகிருக்கும் இல்லையா ஹிஸ்ட்ரி, அதுலேருந்தே ஓப்பன் பண்ணும். அதனால ரொம்பவே குவிக்காக இருக்கும். இந்த ஃபீச்சர் க்ரோமில் வரப்போகுது. இன்ஸ்டாகிராம்லேயும் ஒரு புது ஃபீச்சர் கூடிய விரைவில் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியுது. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட்ஸ். இது வந்து கமெண்ட் செக்ஷனில் இவங்க கொண்டு வராங்க. கமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே வந்து உங்களுக்கு ஃபேர் கமெண்ட்ஸ் வர்றதில்ல, சில அப்யூசிவ் கமெண்ட்ஸும் வரதான் செய்யுது. ஸோ இதை வந்து எதை நீங்கள் மியூட் பண்ணலாம், பிளாக் பண்ணலாம் அப்படின்னு எல்லா இதுலையுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பட் இதை ரெண்டத்தையும் தாண்டி வந்து ஒரு சில கமெண்ட்ஸை வந்து நீங்கள் லிமிட் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கம்ப்ளீட்டாக அதை பிளாக் பண்ணாமல் வந்து அவங்க கிட்டேருந்து வர்ற கமெண்ட்ஸை வந்து நீங்கள் நம்பர் ஆஃப் கமெண்ட்ஸை குறைக்கிறதுக்கு இந்த லிமிட் ஃபீச்சர் வந்து இப்போ சில யூசர்ஸ்க்கு ரோல் அவுட் ஆயிருக்கு. கூடிய விரைவில் எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியுது. அமேசானுடைய பிரைம் டே சேல் ஜூலை 26th and 27th அப்படின்னு நேற்றே சொல்லியிருந்தேன். இதில் பிரைம் மெம்பர்ஸ்க்கான ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அமேசான் பே வழியாக நீங்கள் பே பண்ணும்போது 1000 rupees கேஷ்பேக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அகைன் நீங்கள் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸுமே சேலில் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதாவது சாம்சங் கேலக்ஸி M31s, OnePlus Nord C8, ரெட்மியுடைய Note 10 சீரிஸ், OnePlus 9R, அதோட iPhone 12 Pro, Mi 11X, சாம்சங் உடைய Note 20 இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்குலாம் ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் எக்ஸாக்ட் ஆஃபர் எவ்வளோ அப்படின்னு ரிவீல் பண்ணலை. கார்டு ஆஃபர்ஸும் வந்து இன்னும் சில நாளில் இவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுது. இந்த ஆஃபர்ஸ் கூடவே வந்து ஃபர்ஸ்ட் சேல் லான்ச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus Nord 2 வந்து அமேசானுடைய ப்ரைம் சேலில் தான் ஃபர்ஸ்ட் சேல் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ நீங்கள் OnePlus Nord 2க்காக போயிட்டீங்கன்னா அமேசான் ப்ரைம் சேலில் தான் ஃபர்ஸ்ட் சேல் வரப்போகுது. அதோட அமேசானுடைய ப்ரைம் டே சேல் லான்ச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னோ தரப்புலேருந்து டெக்னோ Camon 17 இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகிறதா தெரியுது. இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் செல்ஃபி கேமரா 48 மெகா பிக்சலோட இவங்க லான்ச் பண்ண போகிறதா வந்து டீசர்ஸில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதோட இது மீடியாடெக் உடைய ஹீலியோ G95 ஒரு நல்ல சிப்செட் தான் அப்படின்னு சொல்லலாம். மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 6.8 inches 64 மெகா பிக்சல் ரியர் கேமரா, 5000 mAh பேட்டரி, அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11ஓட இந்த ஸ்மார்ட் ஃபோனும் அமேசானுடைய பிரைம் டே சேலில் வந்து லான்ச் ஆகும் போது இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் மைக்ரோமேக்ஸ் உடைய அடுத்த லான்ச் பற்றி சில தகவல் ரிவீலாக இருக்குது. இவங்க Micromax IN 2C இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. இது ஆகஸ்ட் கிட்ட லான்ச் ஆகலாம் அப்படின்றது. அகைன் இது ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன், அதாவது 10,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு ரிவீலாக இருக்குது. சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீக் பெஞ்சில் ரிவீல் ஆனது வச்சு இது ஒரு யூனிசாக் சிப்செட்டாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஏன்னா ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் வந்து 347 மல்டி கோர் வந்து 1127 இங்கே வந்து ரிவீலாக இருக்குது. அகைன் ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 4GB 32GB இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட
ஃபோனோட ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன் ஆகஸ்ட்ல மைக்ரோமேக்ஸ் தரப்புலேருந்து இந்தியாவில் கூகுளுடைய பிக்சல் 6 சீரிஸ் எக்ஸைட்டிங் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் கூகுளுடைய 6 சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது 2 ஸ்மார்ட் ஃபோனில் ஒர்க் பண்ணுறாங்க, 6 and 6 Pro. ரெண்டுமே வந்து கூகுளுடைய ஓன் சிப்செட். இப்போ வரைக்கும் என்ன பேருன்னு தெரியல, பட் கூகுளுடைய ஓன் சிப்செட்டில் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அதனால அவுட்லுக்காக இருக்கட்டும், மற்ற ஸ்பெக்ஸாக இருக்கட்டும், ரொம்பவே ஹைலைட்டிங்காக இவங்க கொடுக்குறாங்க. எஸ்பெஷலி கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் முறையாக 50 மெகா பிக்சலில் கூகுள் பிக்சல் 6 லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. கூகுளுடைய பிக்சல் கேமராஸ் நம்ம சொல்லவே வேண்டாம், 12 மெகா பிக்சல்லே அசத்தலாக இருக்கும். 50 மெகா பிக்சலில் இவங்க கொண்டு வராங்க. இன்னொரு ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் டிவைஸ்க்கு வந்து 5 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் இவங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ கூகுளுடைய பிக்சல் 6 and 6 Pro வந்து எக்ஸைட்டிங் ஸ்பெக்ஸோட லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. AnTuTu ஜூன் 2021க்கான பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்மார்ட் ஃபோன் குளோபலில் லான்ச் ஆன லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அகைன் இந்த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூபியா, அதாவது கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் தான் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்குது. நூபியா ரெட் மேஜிக் 6. செகண்ட் பிளேஸ்லேயும் உங்களுக்கு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் தான் ROG Phone 5. தேர்ட் பிளேஸில் iQOO 7 இருக்குது. ஃபோர்த்தில் ரியல்மி GT இனிமேல் தான் இந்தியாவில் வரப்போகுது. ஃபிஃப்த் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mi 11 Ultra, அதுக்கப்புறம் OnePlus உடைய 9 Pro வந்து இங்கே லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு Snapdragon 888 லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்மார்ட் ஃபோன். டாப் 10 குளோபல் லிஸ்ட் இங்கே ரிவீல் ஆயிருக்கு. MediaTek அவங்களுடைய Dimensity சீரீஸில் அடுத்த ஃப்ளாக்ஷிப் சிப்செட் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. சில ஃபீச்சர்ஸும் வந்து ரிவீல் ஆயிருக்கு. சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 2000 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட உங்களுக்கு பவர்ஃபுல் கோர், அதாவது Cortex X2ல வந்து உங்களுக்கு 1x ஆட் பண்ணுறாங்க. கூடவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3x ARM Cortex 710ஓட கொடுக்கலாம். அதே எஃபிஷியன்சி கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4x ARM A510ஓட கொடுக்குறாங்க. இதோட GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mali G79ஓட லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸும் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ கூடிய விரைவில் MediaTek Dimensity அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட Snapdragon 888 அண்ட் Snapdragon 895யும் கம்பீட் பண்ணும் அப்படின்னு தெரியுது. ஃபைனலாக Asus தரப்புலேருந்து ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் Asus AC. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான கமிங் சூன் டீசர் வந்து இந்தியாவில் ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ கூடிய விரைவில் இதோட லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் காம்பேக்ட் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் இந்த டேக்லைன் கீழே தான் லான்ச் ஆகுது. என்ன சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.9 inches. ஸோ இப்போ காம்பேக்ட் ஃபோன் பிடிக்கிறவங்களுக்கு இது பிடிக்கும். மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் AMOLED பேனல் தான், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், Snapdragon 888ல கொடுக்குறாங்க. இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டுவல் கேமராஸோட கொடுக்குறாங்க. 64+2 அன்னெசரியாக வந்து டெப்த் மேக்ரோ அப்படின்லாம் இவங்க அடிஷ்னல் சென்சார்ஸ் ஆட் பண்ணல. ரொம்பவே மினிமலாக ப்ராப்பரான சென்சார்ஸோடு இவங்க லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ Asus தரப்புலேருந்து Asus AC கூடிய விரைவில் ஒரு காம்பேக்ட் ஃப்ளாக்ஷிப் இந்தியாவில். Redmi Note 10T 5G ஸ்மார்ட் ஃபோனுக்கான டீசர் இந்தியாவில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிவீலாக இருக்குது. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரீபிராண்டிங் அப்படின்னாலும் அவுட்லுக் வைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறாங்க. ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Poco M3 Pro எப்படி இருந்தது, MediaTek Dimensity 700 சிப்செட், உங்களுக்கு 48 மெகா பிக்சல் ரியர் கேமரா, 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு அதே ஸ்பெக்ஸோட தான் இதுவும் லான்ச் ஆகுது. ப்ரைஸிங் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். ரெட்மியோடைய Note 10T 5G ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் இந்தியாவில். OnePlus Nord 2 இந்தியாவில் ஜூலை 22 அன்னைக்கு லான்ச் ஆகுது. அகைன் இது MediaTek Dimensity 1200 அப்படிங்கிறதுனால நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸை கம்பீட் பண்ணி தான் இது லான்ச் ஆகணும் இந்தியாவில். இதை அடுத்து வந்து Poco அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தரப்புலேருந்து ஒரு ட்ரால் ட்வீட்டும் பண்ணியிருக்காங்க. OnePlus Nord 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டீசர்ஸில் வந்து pretty much everything you could ask for அப்படிங்கிற மாதிரி போட்டு தான் கம்மிங் சூன் அப்படின்னு போட்டுட்டாங்க. அதே டீசரை எடுத்து இவங்க வந்து pretty and a lot more coming soon அப்படின்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி ஒரு போஸ்டரை ட்வீட் பண்ணி எப்போ மாதிரி Poco அவங்க தரப்புலேருந்து அவங்களுடைய ட்ரோல்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதோட Xiaomi தரப்புலேருந்து இந்தியாவில் 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இதை அடுத்து வந்து Poco X3 GT வந்து இந்தியாவில் லான்ச் ஆகும்போது 67 வாட்டோட லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி சைனாவில் லான்ச் ஆன Redmi Note 10 Pro 5G தான் ரீபிராண்ட் பண்ணுறாங்க. அங்கே 67 வாட்டில் வந்து லான்ச் ஆச்சு. பட் இந்தியாவில் வந்து இவங்க ஃபாஸ்ட் சார்ஜர் குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ வந்து அதே ஃபாஸ்ட் சார்ஜரோட தான் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ Poco X3 GTயும் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க Poco F3 GT இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டேட் ரிவீலாக இருக்குது. அகைன் பிராண்ட் வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலை. ஒரு இன்டர்வியூ மூலமா இவங்க
அவங்க சொன்னதை வச்சு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இல்லாமல் ஜூலைலே இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. இது இந்தியாவில் ஜூலை 27 இல்லைனா 28 லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி லான்ச் டேட் வந்து ரிவீல் ஆயிருக்கு. ஸோ போக்கோ F3 GT அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் 2 கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த மாதம் கடைசியே லான்ச் ஆகும் அப்படின்னு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். இன்ஸ்டாகிராமில் வரப்போகிற புது ஃபீச்சருடைய பேர் என்ன? அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technical chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். அடுத்ததாக லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் பே டு கான்டாக்ட்ஸ். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ராக்கி சேது. கங்க்ராச்சுலேஷன் ராக்கி. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாம யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.